இன்றைக்கு எங்கேயும் வெளியே போக முடியாது போல் இருக்கு. சரி, எங்கேயாவது அவர் கூட பைக்ல போயிட்டு ஒரு 2-3 இடம் பார்த்துட்டு ரெஸ்ட் பண்ணிடலாம் நினைச்சேன். ஆனா அவர் சொன்னாரு, இல்ல எங்க விசுவாசிங்க எதிர்பார்க்கறாங்க. எனக்கு கர்த்தர் பலன் தந்துட்டாருங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஸ்னீசிங் ரொம்ப தும்மல் அதிகம். தலைவலி பயங்கரமா இருக்கு, என்னால தாங்க முடியல. இப்ப எனக்கு கம்பீரமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நம்ம சூழ தேவன் நமக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார். ஒரு தீங்கு நமக்கு நேரிட அவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு தீங்கும் நேரிட அனுமதி කරන්නේ නැහැ. அது நான் வாசித்த வேளையில பூமியின் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். පොළවේ දත්මිටිකාන තරමට දෙවියන් වහන්සේ ක්‍රියාත්මක කරන ආවිත් බලන්න. பூமியில என்ன நடக்குதா? පොළවේ මොනවද වෙන්නේ? பாழ்கடிப்புகள் நடக்கிறது. பாழ்கடிப்புகள் දත්මිටිකාන තරමට. ஹல்லேலூயா. වහන්සේගේ ක්‍රියාව. ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்க. දෙවියන් වහන්සේ ක්‍රියාවන් ඇවිදින් බලන්න. ஹல்லேலூயா. ஹalleluya. நான் கூட இங்க வந்து பார்க்கிறேன். මමත් මෙතන ඇවිත් බලනවා. கர்த்தருடைய கிரியைகளை நான் வந்து பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේ ක්‍රියාවන් මම ඇවිත් බලනවා. ஏன் நாங்க அங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்? ஐ அப்ப எத்தனை யாத்ஞா என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்? யாத்ஞா කරේ. அங்க தீவுகள்ல பயங்கர அடிதடி நடக்குது. ඒ දූපත් වල ඉතාමත් தமிழ் மக்களை சாகடிக்கிறாங்க. தமிழ் மக்களை சாகடிக்கிறாங்க. දෙමළ සෙනඟව මරා දමනවා. அங்க பெரிய யுத்தம் நடக்குது. එතන මාතු යුද්ධ බිමක් முதல்ல கேள்விப்பட்டோம். அப்ப ஜெபிச்சிட்டு இருந்தோம். கட்டாயம் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அனிவாரியம் கீழ බලන්න ඕනේ. கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்தார். දෙවියන් වහන්සේ අපි அத வந்து பாருங்கள்னு சொல்றாரு கர்த்தர். දෙවියන් වහන්සේ කියන வந்து இத பார்க்கிறேன். මම ඇවිල්ලා බලනවා. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. சතුටින් ඉන්න. ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு எவ்வளவு ஆபத்து நேரிட்டது தான். இதா கொச்சரதோ விபத்தியா නැති වුණා. அடி ஃபயரிங் எப்படி ஃபயர் பண்ணாங்க இவரெல்லாம் பயங்கர ஸ்டோரி சொன்னார். அதெல்லாம் யுத்த பசுபிமක් තිබුණා. ඒ භයංකාර කතාන්දරය நேரடியா வந்து கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் කෙලින් ඇවිත් ආන්න ඕනි කියලා කැමති වුණා. வந்து சொன்னாங்க சாட்சிகளை. ඇවිත් කිව්වා சாட்சி. ஆனால் கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். அவன் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யுத்தம் இருக்கா இப்ப? இல்ல. ஹல்லேலூயா. அந்த யுத்தம் எல்லாம் ஓய்ந்து போயிற்று. ஏதாச்சும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடக்கும். தேசபான அதி பிரச்சனை ඇති වෙයි. அதெல்லாம் நமக்கு பெருசு இல்ல. ඒක අපිට ලොකු නෑ. அது எல்லா நாட்டிலும் இருக்கு. நம்ம රටේම ඒක තියෙනවා. ஆனால் யுத்தம் ஓய பண்ணினார் கர்த்தர். නමුත් යුද්ධේ සංසුදවන්න දෙවියන්. அது யுத்தத்தை ஓய பண்ணினது மாத்திரமல்ல. யுத்தේ නතර කරේක විතරක් නෙමෙයි. அடுத்து என்ன சொல்றாரு? ඊගාවට මොනවද කියන්නේ? வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். துன்ன கடாதமானவா. இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். ஹல்லேலூயா. வில்லை என்ன பண்றாரா? துன்ன මොනවද කරන්නේ? உடைக்கிறாரா. கடனவா. நான் இன்றைக்கு தியானிச்ச காலையில தான் இதை தியானிக்கிறேன். அத මම උදෑසන මේක මෙන්න பலமுறை தியானிச்சேன். ஆனா இன்றைக்கு காலையில நான் இதை வாசிக்கும் போது விசேஷமான சில வெளிப்பாடு வருது. அத මේක මෙනේ කරද්දී විශේෂ එළිදරව් මට ආවා. அங்கே வில்லை உடைத்தார் என்று போட்டிருக்கு. துன்ன කැඩුවයි කියලා සඳහන් කරනවා. ஏன் வில்லை உடைத்தார்? අයියේ දුන්නේ කැඩුවේ. வில்லுனா என்னதுங்க? දුන්න කියන්නේ මොනවද? வில்லு பாத்துர்க்கீங்களா? දුන්න බලලා තියෙනවද? பாக்கறபல் இருக்கு. ஆனா நாங்க பாத்துறோம். அபிபாலா තියෙනවා. ஏன் பார்த்தோம்? ஐ බැලුවේ. அந்தமான்ல வச்சிருக்கா. நீ அந்தமானுக்கு தியாங்க ඉන්නවා. அந்தமான்ல அவன் Dress போடாத ஆளு. ඇඳුම් දාගන්න නැති කෙනෙක්. அவனுக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட தெரியாது. உயல கண்ண දන්නේ නැහැ. பன்றியை அடிச்சு பச்சை பன்றியை அப்படியே தேன்ல டிப் பண்ணி சாப்பிடுறவன். ஊராவ கால மரலா அமுවෙන් மீபனி වලින් කනවා. தண்ணில குதிச்சு மீன் அடிச்சு அந்த மீனை கொண்டு வந்து பிச்சி சாப்பிடுறவன். மூதட බැනලා මාළු අරගෙන ඇවිත් අමුවෙන් කනවා. ஆனா அந்த அம்பு சூப்பரா செய்றாங்க. නමුත් ඒ අය ඊතලේ ලස්සනට අදනවා. ஒரு ஃபேக்டரியில கூட அவ்வளவு சூப்பரா பண்ணி இருக்க மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா செய்றாங்க. ඒක කර්මාන්ත ශාලාවේ පවා ඒ තරමට ඊතලයක් අදන්න බෑ. ඒ තරම දක්ෂයි. அந்த அம்பு ஈத்தலே வில் அம்பு ஈத்தலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது என்ன ஒரு பெரிய
பெரம்புல போ செய்திருப்பான். ඒ වේවලකින් ලොකු දුන්නක් හදලා ඇති මේ அதுல ඇඩේට. கயிறு ஒண்ணு கட்டி இருக்கும். මේ කොනටත් මේ කොනටත් ලණුවක් ඇට ගාලා அதாவது තියෙනවා. போ ஷேப்ல எப்படி இருக்கும் பெரம்பு, ඒ කියන්නේ වේවල ඒක නවල තියේ அங்க ஒரு த்ரெட்ல கட்டியிருப்பாங்க. අපිට බලන්න පුළුවන් අංශක 180ක් அந்த த்ரெட் ප්‍රමාණයට ඇට மரத்துல ගාලා இருந்து තියේ. எடுக்கிற பட்டையில சூப்பரா இருக்குங்க அது. ඒ ගයෙන් ගන්න ඒ ලණුවක් සමානව තැනකින් ඒක අග දෙකම ගැට ගාලා තියෙනවා. அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். ඒක අපි බැලුවා. அவ்வளவு சூப்பரா செய்ய ஞானம் ඒ தந்திருக்காரு. තරමට ලස්සනට අදන්න ඔවුන්ට ප්‍රඥාව ரொம்ப තියෙනවා. அட்டகாசம். அந்த அம்பு ஷேப்பிங் பண்ணிருப்பான் பாருங்க, அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஷேப்பிங் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியல் முடிச்சு டிப்ளமா முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங்ல. එන්ජිනියරින් එකේ පාස්ටර් උපාධිය අරගෙන තිබෙනවා. அதனால எனக்கு தெரியும் எப்படி ஃபைல் பண்றது, அது எப்படி ஷேப் பண்றதெல்லாம் எனக்கு அந்த வேலை தெரியும், ஃபேக்டரி வேலை. මට සමහර දේවල් හොඳට දන්නවා ඒක කොහොමද අසුරුවන්නේ කියලා. காட்டுல இருக்கவன் எப்படிப்பா பண்றான்? මේ කැලෑවේ ඉන්න කෙනා කොහොමද ඒක කරන්නේ? ஹalleluya. හalleluya. இதே மாதிரி මේ වගේ இந்த உலகத்துல මේ ලෝකේ இந்த சில வில்லுகள்லாம் இருக்கு. සමහරක් දුන්නු තියෙනවා. அந்த போவும் இந்த அம்பு இல்லாத அடிக்க முடியாது. ඒ දුන්නයි මේ ඊතලයක් නැතුව අපාර දෙන්න බෑ. ஒரே அம்பு மாத்திரம் இப்படி அடிக்க முடியாது. එකම ඊතලයක් තියාගෙන ගහන්න බෑ. இந்த வில்ல மாத்திரம் வச்சு அடிக்க முடியாது. මේ දුන්න විතරක් තියාගෙන පාර දෙන්න என்னப்பா බෑ. வில்லை முறித்து அப்படின்றாரு. එන මොනවා දුන්න කඩලා ஹalleluya. வில்லை என்ன பண்றாருன்னா முறிக்கிறாரு. දුන්න මොනවද කරන්නේ? කඩනවා. நம்ம உபத்திரவப்படுத்துறதுக்கு யாரா கூட்டணி போட்டாங்கன்னா அந்த கூட்டணியை உடைச்சிட வேண்டாங்க. அதுதான் දෙවියන් වහන්සේ කියන අපි පීඩාවට ලක් ஹalleluya.